அனைவருக்கும் வணக்கம். 2024 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பத்தி பார்க்கலாம். போன வருஷம் 2023க்கு குரூப் 4ல ஒரு சில கட் ஆஃப் முடிவடைஞ்சுது. அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். அதை பேஸா வச்சு தற்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற போஸ்ட்டை வச்சு கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்லி மோரலி சேம் தான் இருந்தது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு. அதாவது ஜிகே பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் தமிழ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓரளவுக்கு ஈஸி தான். கொஸ்டின்ஸ் ஈஸி தான். போஸ்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மி, ஒரு 4000 போஸ்ட் கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2023 வர்சஸ் 2024 கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா கேஸ்லயுமே ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஓசி அப்படின்னு எடுத்துக்கும் போது 168 பிளஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 172 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். 172 பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 தான். ஸோ ஈஸி அப்படின்னும் போது போஸ்ட் கம்மின்னும் போது அதிகமாக கூட போகலாம். ஸோ ரொம்ப சேஃப் அப்படின்னா ஸோ 170 எடுக்கிறதோ 175 அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ 175 மேலே இருக்கவங்க கம்பல்சரி போஸ்ட், அது எந்த மாற்றம் இல்லை. ஸோ 170 இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போ போஸ்டிங் கம்மி. லாஸ்ட் இயருடைய போஸ்டிங் கம்மி. காம்படிஷன் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகவும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் அதிகமா ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுல இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே 2023 இது ஜென்ரல் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஓசிக்கு 168, இப்போ 172 வரலாம், இல்ல 174 இல்ல 175 அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில வரும். பிசி 170க்கு மேல இருக்கிற மாதிரி வரும். ஸோ பிசிஎம்ன்றது 167 தற்போதைக்கு இருக்கணும். எம்பிசிக்கும் 170 இருக்கணும். மோரலஸ் பிசி எம்பிசின்ற வேறுபாடே இப்போ கம்மியாகிட்டே வருது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 170 பிளஸ் கம்பல்சரி இருந்தால் தான் இப்போ இருக்கிற போஸ்டிங் கம்மியாக இருக்கு. கொஞ்சம் கொஷினும் ஈஸி தான். 95 பிளஸ் தமிழில் போடுறதுக்கான வாய்ப்புகள் மேக்சிமம் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 168 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ 170 ஆவரேஜா 170 இருந்தது அப்படின்னா சேஃப். ஸோ 170 இன்னும் போக போக தான் தெரியும். இது இப்போ ஜென்ரலா கேட்டதுல நிறைய பேர் எல்லாமே 175, 176, 180 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. 180 போட்டவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்ல அவங்க 97, 98 போட்டிருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 97, 98லாம் தமிழ்ல போட்டிருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஜிகே எல்லாம் 82, 80 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 78ன்னு. ஸோ அதுல 175 மேல நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இவ்வளவுதாங்க. இது தமிழ் மீடியம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா ஒரு 3லிருந்து 5 மார்க் வரைக்கும் குறையலாம். தமிழ் பார்த்தோம் அப்படின்னா 3 to 5 மார்க்ஸ் குறையலாம். சாரி, 5 மார்க்ஸ் வரைக்கும் லெஸ். ஈச் கேட்டகரி தமிழ்ல 3 to 5 வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது ஸ்பெஷல் கேட்டகரி உமன்ஸ் அதனும் போது ஒரு மார்க் அந்த மாதிரி குறைஞ்சிக்கலாம். 1, 2 அந்த மாதிரி குறையலாமே கூடிய பெரும்பாலும் அதிகமா குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது ஜென்ரல் தான். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கட் ஆஃப் போகுது 1 வீக் கழிச்சு யார் யார் என்னென்ன எடுத்திருக்கிறாங்க அதுன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 175ன்றது ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன். 170க்கு மேல எடுத்தாவே அது சேஃப் தான். அதுலயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.